அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிடங்கல் ஏரி நிரம்பி ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளத்தால் கர்ணாவூர் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கர்ணாவூரில் உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி வெள்ளம் ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிடங்கல் ஏரி நிரம்பி ஆர்ப்பரித்து ஓடுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். தற்பொழுது அங்கு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கள நிலவரம். புயலின் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் விழுப்புரம், கடலூர் என அந்த 2 மாவட்டமே புரட்டி போடும் அளவுக்கு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நாம் தற்போது நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிடங்கல் ஏரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏரி போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஏரியில் கிட்டத்தட்ட வருகின்ற உபரி நீர் அருவி போல கீழே ஊற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இதே போல நீர்நிலைகளால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இந்த கிடங்கல் ஏரியை சுற்றி நீடிக்கிறது. குறிப்பாக இங்கிருந்தும் வெளியேறும் உபரி நீர் அருகில் இருக்கக்கூடிய வகாப் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் சென்று அங்கு வீடுகளுக்குள் சென்று பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையே தற்போது பாதிக்கப்பட்டுகிற ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்த கிடங்கல் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் பெய்த கனமழையின் காரணமாகத்தான் இந்த நீரானது இந்த தாழ்வான பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த கிடங்கல் ஏரிக்கு வந்திருக்கிறது. இங்கிருந்து உபரி நீராக வெளியேறும் நீரின் தான் தற்போது சுற்றி இருக்கக்கூடிய பல ஊர்கள் பாதிப்பை ஏற்படுத்திய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிறது. கிட்டத்தட்ட திடீரென்று பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளை எடுத்து வைக்கக்கூட முடியவில்லை. காரணம், இந்த அளவுக்கு ஏரியிலிருந்து உபநீர் வருவது எங்களுக்கு தெரியாது என்றும் அதே நேரத்தில் குற்றம் சாட்டுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இங்கு இருக்கக்கூடிய ஒரு சில நீர்நிலை ஆக்கிரமிப்புகளால் தான் இத்தகைய சூழல் நடைபெறுகிறது என்றும் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2500 குடும்பங்களுடைய திடீரென்று இந்த கனமழையின் காரணமாக அவர்கள் வீட்டிலிருந்து பொருட்களை எப்படி எடுத்துச் செல்வது என்று கூட தெரியாமல் நிறைய வீடுகள் பாதிப்படைந்திருக்கின்றன. தற்போது நாம் பார்த்துக்கூடிய நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கிடங்கல் ஏரி முழுமையாகவே நீர் ஆக்கிரமிப்பாக இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய கருவமரம், அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆகாய தாமரை உள்ளிட்ட செடிகளால் அனைத்து இடங்களிலுமே நிரம்பி காணப்படுவதன் காரணமாக இங்கு உபரி நீர் இந்த அளவுக்கு வெளியேறுகிறது என்றும், தற்போது நீர்பிடிப்பு தரமாக இருக்கக்கூடிய இந்த கிடங்கல் ஏரியில் போதுமான அளவுக்கு சுத்தம் செய்யவில்லை என்றும் தூர்வாரவில்லை என்றும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏரியினால் மட்டுமே 2500 குடும்பங்கள் திடீரென்று பெய்த கனமழையின் காரணமாக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இதே போல திண்டிவனத்தில் பல இடங்களும் இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் நீரால் ஒரு தரைப்பாலமே முழுகிற அளவுக்கு, அதாவது பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வர ஒரு தரைப்பாலமே மூழ்கிற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த கிடங்கல் ஏரியில் இருந்து வெளியே வந்த உபரி நீர். எனவே உடனடியாக இதை சரி செய்து தர வேண்டும் என்றும் நம்மிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.